அழைத்து இவனுடைய அருந்தவத்தை எப்படியாவது கிடைக்கணும். நீதான் எனக்கு ஒரு மதி சொல்லணும். அவன் தவத்தை கிடைக்கணுமானா ஒன்னாலேயே என்னாலேயே முடியாது. உலகத்தே சிறந்த கனி என்ன கனியோ? யாராலும் இருக்க முடியாத கனி என்ன கனி? என்ன கனி? உலகத்திலே சிறந்த கனி, யாராலும் இருக்க முடியாத கனி. அது என்ன கனி? பப்பாளியும் இல்ல அப்பாளியும் இல்ல. உலகத்திலே சிறந்த கனி, யாராலும் இருக்க முடியாத கனி. அது என்ன கனி தம்பி? ஏத்தம் இல்ல இறக்கம் இல்ல. ஆமா, உலகத்திலே சிறந்த கனி, யாராலும் இருக்க முடியாத கனி என்ன கனி என்றார். என்ன கனி? அதுதான் பிள்ளைக்கனி. பிள்ளைக்கனின்னு சொல்லியிருக்கான். இப்படிய காலம் வந்து மலர்த்திக்கிட்டு படுத்தலாம் பாருங்க. ஐயா, பிரம்மனுடைய கையிலார் ஒரு குழந்தையை உருவம் தான். கண்ணன் பார்த்தான், குழந்தைக்கு 2 கண்ணுடி கொடுத்தான். சிவபெருமான் பார்த்தான், குழந்தைக்கு உயிரை கொடுத்தான். மும்மூர்த்தி 3 பேரு, பிரம்மன் சிவன் விஷ்ணு. மும்மூர்த்தி 3 பேரும் குழந்தைக்கு ஆலை பிடித்து ஆகாய நின்று சிதபத்திக்க விட்டு குழந்தை இல்ல. எப்படி கேத்தாங்க? இது குழந்தைய தெரியும். இது குழந்தை மாதிரி கேட்கலையா? காக்கநல்லூர் சோழிபத்தியில உள்ள கூவ மாதிரி கேக்கு. கூவதான் பிடிக்கும். குழந்தை இல்ல. ஆமா, எப்படி கேக்கு? எப்படி கேக்கு? அடே கூவா நல்ல கூவா என்று, கூவா நல்ல கூவா என்று குழந்தை சத்தம் போடுவையோ. அவனோட எடுத்துட்டான், ஆசமுத்தம் கொடுத்துட்டான். ஆகாயத்தை பார்க்கும்போது 3 பேர் அருந்த வாழ்ந்தது சிரிக்கப்பாவை கண்டுட்டான். அரமனைக்கு ஆகாது, கொடியவத்தை எடுத்த வெள்ள கோட்டைக்கு உதவாது. குழந்தைக்கு ஆலை பிடித்து ரிஷி மன்னன் சொல்லி எப்படி அடே பாலகா, அடே காலகா, என் தவத்தை குலைக்க வந்த பாலகா, என் தவத்தை அழைப்பதற்கு யாரு உன்னை பரி செய்தானோ அவர்களுக்கு நாள ஒரு காலத்தில் நேர் விரோதியா போய் மகாரி இந்த குழந்தை எங்க வருது? சுண்ட மகாராஜா அரண்மனை பக்கம் அங்க வருது பிள்ளை. சுண்ட மகாராஜன் ரத்த கண்ணீரான பெண்ணும் அவர் 2 பேரும் எப்படி இருக்காங்க? அவனுக்கு பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அதுக்கு மெத்த வீடு இருக்கு, பறவை இருக்கு, இருந்தோம் பொருள் இருந்தோம், ஐம்பது வருடம் வர ஆணும் இல்ல, பெண்ணும் இல்ல, அருமல்லடா இருக்காரே, இல்ல மலட்டு பாவி மகாராசம் மன்னே, ராஜா மன்ன இல்ல மன்னன் தானே, மன்னன் தானே கையால எடுத்துட்டானே, முத்தம் கொடுத்துட்டானே, அரமனைக்குள் வந்தே நின்று அருமையுள்ள மலைவாட்டியா, அவனுட முகத்தை கண்டு காரணத்தை
திருமகனோ உள்ளபடி அவளியாம சொல்லுங்கய்யா மனைவி பொன் மனைவி எனக்கு வாய்த்த பெண்மயிலே யாரோ நீ நினையாதம்மா கடவுள் உலகிருவையாலே கண்ணெடுத்த குழந்த அம்மா பகவான் முடாலே பாலங்களை தானம்மா மனைவாடி வார்த்தையாடி கையால வாங்கிட்டாளே கட்டி முத்தம் கொடுத்துட்டாளே மார்போடும் மார்வனைதான் அடிமேல முத்தமிட்டா சோழ நெஞ்சனைதான் முத்தந்தான் கூடதா அருமமான வேணும் மகிரி பாலகரே பாலுடைத்து கீழுடைத்து பாசத்தோட வாழ்த்துவாரா நல்ல மகனுக்குதான் வேணுமேனே தேவியுமா ஒரு மக பேசுதாரே பாலகனுக்கு என்ன பேரிடலாம் என்ன பேரிடலாம் அரசனுடைய எண்ணமோ நான் பெத்த மகனுக்கு எங்க அம்மா அப்பா பேர் சொல்லணும்னு அரசனுடைய ஆசை அந்த மன்னனுக்கு அப்படி ஒரு ஆசை அரசனுடைய தேவி என்ன நினைக்கா ராணியம்மா நினைக்கா ஏயா நான் பெத்த மகனுக்கு சரி எங்க அம்மா அப்பா பேருட்டானே அந்த ராணியம்மாவுக்கு அப்படி ஒரு ஆசை ஏயா அரசன் எங்க போய் பாருங்க சொன்னா அரசன் தேவி எங்க போய் பாருங்க சொன்னா ஆக மொத்தம் என்ன மகனுக்கு பேர் கொடுக்க சரி மன்னனும் தேவிக்கும் போராட்டம் வந்தாச்சு போராட்டம் வந்தா ஐயா ஒரு நாள் 2 நாள்ல எத்தனை நாள் பாவி 8 நாள் 8 நாள் போராடும் போதே அவங்க கஞ்சி காய்ச்சவா இந்த அருமை மகனுக்கு பேரிடுக்கு இந்த போராட்டம் வந்தாச்சு அப்படி 8 நாள் போராடும் போதே சரி அதான் சொன்னான் என்ன ஒரு அரசனுக்கு 1000 மந்திரிமா 1000 மந்திரி 1000 பேருக்கும் அதிகாரி ஒருவன் அவன் யாரு அரமனைக்கு அவன் தான் ஆலோசனை மந்திரி யோசனைக்காரன் அந்த யோசனைக்கார மந்திரியை அழைத்து ஐயா ஐயா ஒண்ணு சொல்லுங்க என்ன மகனுக்கு பெறடும் போது மன்னனும் தேவியும் போராடக்கூடாது போராடின அரமனை ஒரு காலத்துல போகண்டா தான் தீரும் அதனால நம்ம மகனுக்கு பெறடும் போது நம்ம 2 பேரும் பெறட்டா போறாது நம்ம மகனுக்கு ஒரு அழகான பேர் அமைஞ்சுடணும் காதல் கேட்டா அரச மன்ன அவனிட 56 தேசத்துக்கு அடித்தான் பரவோச எப்படி அடிக்கிறான் 56 தேசத்துக்கும் 56 தேசத்துக்கும் 56 தேசத்துக்கும் அடிக்கிறான் பரவோச அடிக்கிறான் பரயோச
கையோ ಅಂಬಾರಿ ರಾಜ ಕೇಳೋ ಅಂಬಾರಿ ರಾಜ ಕಾಣೋ ಯಾರ இருந்தேட்டாலோ அரமனைக்கு வாருங்கையோ அரமனைக்கு வாருங்கையோ அரமனல்ல மகனுக்கு தாருமனல்ல மகளுக்கு தாரகுடனே பேர் கொடுக்க அழகூடனே பேர் கொடுக்க அழகுடனே பேர் கொடுக்க பேர் கொடுக்க பேர் கொடுக்க பேர் கொடுக்க பேர் கொடுக்க அரமனைக்கு வாருங்கையா வாருங்கையா அரமனைக்கு வாருங்கையா வாருங்கையா பேர் கொடுக்க அழகுடனே பேர் கொடுக்க வாங்க வாங்க பரவாச சத்தங்கடே பரவாச ஐம்பத்தாறு ராஜாக்களோ ஐம்பத்தாறு ராஜாக்களோ ஆனந்தன கூட்டத்தோட ஆனந்தன கூட்டத்தோட ஆனந்தன கூட்டத்தோட 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 அரமனைக்கு வாரானே வாரானே அரமனைக்கு வாரானே கூட்டத்தோட ஆனந்தன கூட்டத்தோட அரமனைக்கு வந்தல்லவோ அரமனல்ல மகனுக்கு தான் பேர் கொடுக்க ஐம்பத்தாறு ராஜா கேளோ யாராக இருந்துட்டாலோ மன்ன கேளுமையா நம்ம ஒரு மகனோ அரமனல்ல மகனுக்கு தான் ஒருவர் பேரும் வேண்டாம் ஐயா மம ஒரு மகனோ பல்லமைய பிறந்ததாலே பல்லமே ஒரு பேரு நம்ம கோலாறு சேகோ நம்ம கோலாச்சுடர் கோலோ அச்சுடர் கோலமாக இருப்பதாலே இரண்டு இஞ்சத்தல்லவோ நம்ம ஒரு மகனோ என்று சொல்லி பகையுடனே பேர் கொடுத்தான் யாரும் மகன் ஒரு மகன் பலேனுமா ஒரு வண்ணமுமா அழகு கொண்டு வாழாரே யாரும் ஒரு மகனும் அன்னைக்கு நாளையில அருமமான வேணும் கரையில விட்டுமான கண்ண நோகுமேனே பூமியில விட்டுமான நோகுமேனே தொட்டில் கட்டி நடவரத்தி அருமரகனுக்கு 20 வயது நாளாச்சு வயதாச்சு காது ஊத்தி அதே வயதாச்சு ஒரு நாளாச்சு ஒரு மகனும் வயதாச்சு அரகனுக்கு வயது
அறியாத பிராயத்தில நல்ல மனத்தானே ஓட்டு வளர்த்துவார் வளர்மல்லானை உரிய வளர்த்துவார் தேகமல்லானை உரிய இருக்கும் போது அம்மா அப்பா 2 பேரும் இஞ்சுவாய் படிக்கணுமே இஞ்சுவாய் மறக்காம படிக்கணுமே அரும மகனான பாலகனுக்கு ஆமையா அறிஞ்சபடி அறிந்து படிக்கணும் ஆமா மதவிதா இஞ்சுபடி மறக்காம படிக்கணும் ஆமையா ஒரு குலகுருவை அழைத்து கோட்டையிலே அமர வைத்து ஆமா தேங்காய் பழமெல்லாம் கொண்டு வைத்து நாளை அளந்து வைத்து ஆமா ஒரு தட்சணை எடுத்து வைத்து அறியும் இஞ்சுபடி அறிந்தே சொல்லுகிறார் அல்லவா எப்படி சொல்லுகிறா எப்படி பலகா நான் சொன்னபடி நீ சொல்லண்டா பாலகன் ஆட்டுமண்டா சரி குலகுருவாகி மன்னன் மகனிடத்தில் ஆமா இஞ்சி வழி கையால் எடுத்து அப்பமே சொல்லுகிறார் பலகா சொல்லுவீங்களா கிளப்பா இன்னும் சொல்லுதா எப்படி ஆனா வண்ணா ஏனாயி அண்ணா ஊனா ஏனா ஆமையா 4 சஹஸ்ரம் பன்னீர்களை காணும் 103 தத்துவமோ 64 புராணங்களை அறிந்து அரும மகனான வல்லருக்கு
இன்னும் சில வித்தை அறிய வேணும் என்று எப்படி படிக்கின்றானா அம்பை சண்டை சிலம்பு தோழில் அம்பை சண்டை சிலம்பு தோழில் அழகறிந்த சொல்படிதான் வல்லருகே கல்வித்தை அத்தனையும் படிச்சமா ஆலயத்தும் குதிரையாட்டும் ஆலயத்தும் குதிரையாட்டும் ஆகாரின் சொல் படித்தான் வல்லருக பாளையலும் கூடு வீட்டு கூடுவாய் கூடு வீட்டு கூடுவாய் அழிவித்த பாலம் அறியாத தொழிலும் இல்ல அறியாத வித்தை இல்ல பாராத கல்வி இல்ல அருமமான வேணும் அத்தனையும் படிச்சமாவே அருமம மல்லருக்கு இடி பாஞ்சனாலா எண்ணூறு அடி பாய்ந்திடுவா சொல்லி தொழில் பாஞ்சனாலா 90 அடி பாய்ந்திடுவா வல்லருக பாலனைக்கு 16 வயதாச்சு பருவம் உள்ள நாளாச்சு அருமமாருக்கு அன்னைக்கு நாளையில ராமனுக்கு எதிராளி ராமனுக்கு எதிராளி உலகத்தில யாரும் இல்ல அழகனுக்கு எதிராளி அவனில யாரும் இல்ல வல்லருக்க மன்னந்தார நினைக்க மாட்டான் பஞ்சாஜர அணிய மாட்டான் நினைக்க மாட்டான் அணிய மாட்டான் வல்லருக்க யாரையும் மதிக்க மாட்டான் 16 வயதுல அப்பா உலகிற மதியில அருமமன் சொல்லுறாங்க இப்ப வயதாச்சு சாவ போற நாளாச்சு இப்ப போவாங்க காடு ஒண்ணு வாங்க தோளு குந்தா எந்த மீத துந்தம் இல்ல மரக்கனுக்கு பருவகார வந்துடுது தரு தேசத்தையும் பட்டம் கிட்ட வேணும் அப்பா நீ மகனே நாடி எல்லாம் உனக்கு தானே நாடம் எல்லாம் உனக்கு தானே அரச வட்டம் உனக்கு தானே அதிகாரம் உனக்கு தானே கால நேரம் வரட்டும் மேடா பாட்டம் கட்டி தானே அப்பா அப்பா கிண்டப்பா எனக்கு பட்டம் இப்ப வேணும் பட்டம் கட்டி தல்லையான வச்சு இருக்க மாட்டேன் வாழ மாட்டேன் இருக்க மாட்டேன் கோட்டைக்குள்ள வாழ மாட்டேன் நம்ம மகன் ஒரு மகன் ஒரு மகன் அத்திர புத்தியால அறிவிழந்து போவானோ நல்ல நடப்பாக்கலைய சிவனாரி அலைய அத்திரத்தில் பட்டம் கட்ட அரக்கனுக்கு அன்னைக்கு நாளையில எண்ணுகிறான் நவமில அரக்கனுக்கு வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமையா
மேல நட்சத்திரோ அருமம் அரகனுக்கு பட்டங்கண்ட போதை நின்று பதாரி தேசத்தேகோ அடிச்சிட்டான பரவாச இருந்தாலும் யாரமனைக்கு வாங்கலையா ஐயா யாரும் அரக்கனுக்கு ஆமையா வார வெள்ளிக்கிழமை காதிகால நேரத்தில் ஆமையா ஆதித்யம் உதிக்கும் முன்னால கட்டி மகனுக்கு ஆமா பட்டம் கட்டி பார்க்க போறேன் ஆமையா அரசர் எல்லாம் அரமனைக்கு வந்துடுங்கள் என்று அடித்த அரச மன்னன் பரவோச ஆமா அந்த பரவோசையுடைய வார்த்தையை கேட்டு அவனிட 56 ராஜாக்களும் ஆனை மேல் வரவர் ஆனை மேல ஆமா குதிரையில் வரவர் குதிரை மேல ஆமையா ஆனா அப்படி நடந்து வரும் மன்னர்கள் நடந்து ஆமையா அப்படி அரசர் எல்லாம் அரமனைக்கு வந்து அரமனை அலங்காரம் செய்து சரி பந்தலிட்டு ஆமா ஆனால் அதே நேரம் ஆனை பொன் சும்மா அதன் அலங்காரம் பண்ணி சரி 56 தேசத்து அரசர்கள் அமர்ந்திருந்து பட்டத்து ஆனை அலங்கரித்து சரி அருமமாக அரக்கன் என்ற மன்மதன ஆமா ஆனை மேல் எடுத்து வைத்து ஆமையோ அப்பா தலையில் இருந்த கிரீட ஒன்ற ஆமா தங்க கிரீடத்தை ஆமையா அரக்கன் தலையில் எடுத்து வைத்து மகனுக்கு ஒரு பட்டு கொடை பிடித்து ஆமா பகல பாசி தோளிலிட்டு ஆமையா அம்பூரத்தை கைப்பிடித்து ஆமோ அரச மன்னனுக்கு பட்டம் கட்டி ஆமா அதே நாளையில் அப்பா சொல்லுகிறான் என்ன ஏ மகனே கேளடா கேளப்பா நான் மெத்த மகனே வல்லருக்கா அவனிகள் 56 தேசத்தையும் ஆமா 6 ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணி கட்டி ஆண்டு கொண்டு வா மகனே என்று ஆமா இது வரைக்கும் ஆமா உன் பேரு வல்லரைக்க அரக்கன் இன்னைகள் இருந்து நீ வல்லரைக்க ராஜ மன்னன் என்று சொன்ன உடனே அடே அரும மக வல்லரைக்க 6 ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியங்கடி 56 தேசத்தையும் ஆண்டு கொண்டு வாரா